ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா V03P. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் குழம்பு. இதை எங்கள் மம்மி எனக்காக சொல்லி கொடுத்தது. வாங்க கோயம்புத்தூர் ஸ்டைலில் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே சுண்டலை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குக் பண்ணுறபோது நல்லா வேகும். ஸோ ஊற வச்ச சுண்டலை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நான் வந்து 100 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் 4 மெம்பர்ஸுக்கு. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் 4 விசில் விட்டால் போதும். நல்லா வெந்துடும். ஏன்னா குழம்புக்குள்ளே போகிறனால இன்னும் நல்லா வெந்துடும். அதனால் 4 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஸோ குழம்புக்கு தேவையான மசால்ஸ் வந்து நம்ம அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் ஒழிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ விசில் வந்துடுச்சு. ஒரு சின்ன டிப்ஸ் தான் தரப்போகிறேன். ஒயிட் கலர் சுண்டல்னால் சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சுண்டல்னால் மட்டன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபீல் நம்மளுக்கு தரும். விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து உளிச்சு வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசால்ஸ், என்ன மசால்ஸ்னால் ஆஸ் யூஷுவல் சில்லி பவுடர், மல்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா, அப்புறம் வந்து சிக்கன் பவுட்ரு. ஏன்னா ஒயிட் சுண்டல் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் பவுடர் போட்டுக்கிறேன். சிக்கன் பவுடரை மட்டும் 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, விசில் போனதுக்கப்புறம் சுண்டல்லாம் இன்னொரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சுண்டலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் மசால்ஸ் எல்லாம் நான் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ மஞ்சள்தூள் போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காயும் அரைச்சி ஊற்றுவோம். ஸோ தேங்காயும் அரைஞ்சிக்கோங்க. குட்டி குட்டியாக அரைஞ்சிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சோம்பு, பட்டை, அப்புறம் கசகசா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம், கசகசா விட்டுருங்க. ஸோ அதையும் நல்லா சுண்டல் கொதிஞ்சதுக்கப்புறம் இது கடைசியாக சேர்த்துனா போதும். அதனால் ஜாரில் போட்டு பெயின் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நைஸாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ வந்து சுண்டல் நல்லா கொதிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் வந்து தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு கெட்டியாக வேணுமோ அவ்வளோ அளவுக்கு இது நல்லா வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் குழம்பு கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.